I call upon Engineer V.A. Ravindran to continue. அவையிலுள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை இனிய வணக்கங்கள். 875 நட்பு ஆண்டுகளை 5 நிமிடங்களில் பேச வேண்டும் என்று அங்கிருந்து சொல்லி அனுப்பித்திருக்கிறார்கள். எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. எதை விடுவது, எதை கொள்வது. பேச வரும் பொழுது சற்று உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கிறது. திருமணமான பெண் புகுந்த வீட்டுக்கு சென்றுவிட்டு பிறந்த வீட்டுக்கு வருகின்ற முதல் நாள் வந்தவுடன் பெற்றோர் உடன் பிறந்தோரை பார்த்தவுடன் மகிழ்ச்சி, அதை மிஞ்சிய அழுகை, விழி ஓரங்களில் கண்ணீர் என்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் முன்னால். 1977 ஜூலை 20 புதன்கிழமை காலை 9:30 மணி. பல ஊர் பறவைகளாய் தெரிந்து நாம் ஒரு மரத்து பறவைகளாய் ஒன்று கூடிய நாள். அட்மிஷன் முடிச்சுக்கிட்டு பின்னாடி நோட்டீஸ் போர்டு பக்கம் போய் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். என் தோல் அளவுக்கு உயரம் இருந்த என்னுடைய சீனியர் ஒருவர் துள்ளி என் கன்னத்திலே ஒரு அறை அறைந்தார். அதுதான் முதல் ராகிங் எனக்கு. இன்றைக்கு கூட அவர் வந்திருக்கிறார், இங்குதான் நின்று கொண்டு இருக்கிறார். ஆகா, ஆரம்பித்து விட்டார்கள். ஜூலை 24 முதல் ஞாயிற்றுக்கிழமை சிஐடியில் அனைத்து நண்பர்களும் காலை 5 மணிக்கே எழுந்து குளித்து பக்தி பரவசத்துடன் மருதமலைக்கு சென்று விட்டார்கள். இங்கே இருந்தால் எங்க ரேகிங்கில் பிடிச்சி தள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து அனைத்து பேரும் மருதமலை முடிச்சுக்கிட்டு பகலில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் தியேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறினா கூட ரேகிங்கில் மாட்டிட்டு போன நடந்தே காந்திபுரத்துலேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம். இங்கே வந்து மெஸ்ஸில் சாப்பிட்டு அன்னைக்கு ஃப்ரூட் நைட்டு, ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் ஃப்ரூட் நைட் கொடுப்பாங்க. பழங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பையில் தந்துட்டு வெளியே வந்தால் அந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு ஏற்றாப்படி என்னுடைய சீனியர்கள் வைரப்பிரகாசம், ராமகிருஷ்ணன், மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் உட்காந்துட்டு வாடானாங்க. அங்கேருந்து 8 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எண்ணெய் சட்டிக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதையாகி போச்சு நம்ம கதை. அது முதல் வருடம். 2வது வருடத்திலே தான் இந்த என்றும் அன்புடன் 82 என்ற பெயருக்கு ஏற்பட்ட அந்த நட்பு உணர்வு. இந்த சிஐடியில் படிக்கின்ற அனைவருக்கும் கல்வி வருகிறதோ இல்லையோ நட்பு நிச்சயமாக வந்தே விடும். அதான் இந்த மண்ணுக்குரிய பெருமை. இன்றைக்கு இத்தனை குடும்பங்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்க அதனுடைய காரணம் இந்த சிஐடி மண்ணின் மகிமை, வேறு எதுவுமே அல்ல. ஜனவரி 25, 1978 என்று நினைக்கிறேன், இல்லை 79, அன்றுதான் திரிசூலம் படம் ரிலீஸ். அதுக்கு முந்தின நாள் மெஸ்ஸிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய சீனியர் ஒருடைய மருமகன் மெஸ்ஸில் ஊத்தப்பம் வருது, கொஞ்சம் லேட்டாக போச்சு, டம்ளர் எடுத்து டேபிளில் டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருந்தா. அப்படி ஏன்டா தட்டன்னு சொல்லி அவங்க கன்னத்தில் நாங்கள் 2 பேர் 2 தட்டு தட்டிட்டு போயிட்டோம் பாலக்காட்டுக்கு. 2 நாள் கழித்து பார்த்தா அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் மீன் வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டேடியத்தில் சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மாதிரி அரசல் புரசலாக இருக்குது. என்னன்னு கேட்டால் தயானந்து, சூரியநாராயணன், ரோஸு, ரவீந்திரன் இவங்களையெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பரசுராம் இவங்களெல்லாம் தேடிட்டு இருக்காங்க அடி கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இருட்டோடு இருட்டாக ஓடிவிட்டோம். அன்னைக்கு பிஎஸ்ஜி ஆர்ட்ஸில் ஹாஸ்டல் டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டோம். மற்றவங்களெல்லாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஹாஸ்டலில் உள்ள ஒளிஞ்சாச்சுது. என்டையர் காலேஜ் எக்ஸப்ட் செகண்ட் இயர்ஸ் பழனி ஹாஸ்டலில் சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம சயின்டிஸ்ட் திருநாவுக்கரசு அந்த பார்டு ஒயரெல்லாம் முன்ன போட்டு ஒரு எலக்ட்ரிக் ஒயரை கனெக்ஷன் கொடுத்து கையில் கண்ட்ரோல் சுவிட்ச், யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. விடிய காலம் 4:30 மணிக்கு அவர் பிலவட் ப்ரொஃபஸர், குட் ஓல்டு பிரின்சிபல் டாக்டர் ராமகிருஷ்ணன் இன்டெஃபினெட்லி க்ளோஸ், யூ கேன் கோ அப்படின்ட்டார். எனக்கு தெரியாது, நான் பிஹெச்டி டெக் ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருந்தேன். மறுநாள் 12 மணிக்கு பார்க்குறேன், ஹாஸ்டலில் யாருமே கிடையாது. நான் மட்டும் தனியாக வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் ரூம்லேயே தங்கலை. தேர்ட் இயர் வரோம். தேர்ட் இயர் வரும்போது T148 இந்த லொல்லு பண்ண காரணத்தினால எங்களுக்கு ரூமே தர மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ஒரு 15-20 பேருக்கு 20 பேரும் T148 தங்கி இருக்கிறோம். யார் வந்தாலும் கோழி வேணுமா T148 இருக்குன்ட்டுருவாங்க.
கோழின்னா உங்கள் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை கோழி அனுப்பு, T148 ரெடியாக இருக்கும். இயர் பிகினிங் ராகிங்காக ஃபர்ஸ்ட் இயர் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த செகண்ட் இயரில் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த பீச்சி டேமுக்கு ஒரு டூர் போனோம், 4 வருஷத்து பசங்க சேர்ந்து 4 பஸ்ஸில். நம்ம கேரளா எல்லையை தொட்ட உடனே நமக்கு சூசையா வேறு சூசையா அப்படியே அந்த பஸ் பாரை பிடிச்சி அப்படியே ஜிம்னாட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி பீச்சி டேமில் போய் விட்ட ரவுஸில் போலீஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் போகப்படா அப்படின்னு. மலையாளம் தெரிஞ்ச மலையாளம் கூப்பிடுறா அப்படின்னு கேட்டால் அவன் பஸ்ஸுக்கு சீட்டுகளை போய் உட்காந்துக்கிட்டான். எங்க பிரச்சனை வந்து மாட்டு. இப்படி ஒவ்வொரு வருடமும் 3வது வருடம் படிக்கும் பொழுது T140 இருக்கும் நம்ம காலேஜ் கிணத்துல வந்து ஒரு பாடி விழுந்து போச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக ஹோல் காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பவும் 3 ஜீவன்கள் இந்த கல்லூரியில் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒன்று நான், இன்னொன்று ரோஸு, அடுத்ததாக நம்முடைய வேலாயுதம். 3rd இயரில் படிக்கும் இந்த ரேடியோ ரூம் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்காக ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதாவது கண்ணதாசன் சொன்ன மாதிரி, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமேன்னு ரேடியோ ரூம் செக்ரட்டரியுடைய கண்ட்ரோல்லேருந்து ரேடியோ இதெல்லாம் கூட ராத்திரி எங்கள் ரூமில் வச்சு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு பாட்டு மகிழ்ச்சிகள். இது இந்த நட்பினுடைய ஆழம் ஏன் இவ்வளோ இருக்குன்னா, இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. இன்றைக்கு பன்னீர்செல்வம் அங்கே ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பராக இருந்து செஞ்சு கொண்டிருக்கார். பன்னீர் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கம் ஹியர். இந்த பன்னீர்செல்வம் வந்து முதல் 2 வருடங்கள் மட்டுமே சிஐடியில் படித்தவர். 3 வருடம் பின்னால் ஆர்இசிக்கு போயிட்டா. அப்படி இன்றைக்கு ஆர்இசியிலும் நடந்து கொண்டிருக்கிறதே சில்வர் ஜூப்ளி மீட். அதுக்கு போகாமல் இங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அது இந்த சிஐடி நட்பின் காரணமே அன்றி வேறு எதுவுமே இல்லை. இந்த நட்பு என்றைக்கு ப்ளீஸ் பன்னீர் 1 மினிட் ப்ளீஸ். அந்த நட்பை பாராட்டி அவருக்கு ஒரு சில அன்பளிப்பு. இந்த நட்பினுடைய அதாவது எந்த நாளில் என்று காண்போமோங்கமே, இந்த நாட்டில் இந்த நாளில் இன்று கண்டுவிட்டோம். இது இன்னும் தொடரும். எண்டும் அன்புடன் 82 கடைசி 2 ஜீவங்கள் இருக்கிற வரையிலும் அந்த எண்டும் அன்புடன் 82 வாழ நீங்களும் ஒத்துழைப்பீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I call upon Engineer R. Ramanujam to continue. Good morning to all. First of all, I have to thank the organizer to giving this opportunity to me. சிஐடியில் மெமரிஸ் நிறையா இருக்குது, 1-2 கிடையாது. சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா ரவீந்திரன் மாதிரி இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லிவிட்டு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயரில் நாங்கள் 77 வந்து ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்தோம். கிளாஸுக்கு வரும்போது ப்ரொஃபஸர் டிஎன்ஆர் கெமிக்கல் கிளாஸ் எடுத்தார். வந்த உடனே எல்லாத்தையும் சன்னல் விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவார். என்னடா சிஐடியில் கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இங்கே கிளாஸ் எடுப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே 1 hour ஸ்பின் பாயிண்ட் சைடில் அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்து ஜான் வில்சன் சார் வந்தார் மேத்ஸுக்கு. வந்தோடனே எல்லாம் க்ளோஸ் பண்ணோம். ஏன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஏன் உங்களை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னாரு. சார் இங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க போல சார். அதெல்லாம் எல்லாம் திறந்து விடுங்க அப்படின்னாரு. உடனே திறந்து விட்டு அது ஒரு இதாக இருந்தது. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் பிஆர்ஆர் வந்தாருனாலேயும் எல்லாத்துக்கும் ஒரு குதூகலம் வந்துடும். வந்த உடனே எல்லாரும் டுமாரோ ஹாலிடேன்னு ஆரம்பிப்போம். ஒன்றுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஹாலிடேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த ப்ரோக்ராமுக்கே போவார். உண்மையிலே அந்த மாதிரி ப்ரொஃபஸர் நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ப்ரொஃபஸர் நமக்கு கிடைச்சது. நம்ம எல்லாருமே இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு நம்ம பிஆர்ஆர் தான் மெயின் காரணம்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரீடம். நம்ம என்ன கேட்டாலும் ஒரு நாள் கூட நோன்னு சொன்னதே கிடையாது. என்ன கேட்டோம் எஸ் கிராண்டட்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி காலேஜில் படித்து வளர்ந்ததுனால இன்றைக்கி எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் இருக்கோம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிட்டு விடைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I call upon T.G. Nagarajan to continue. Respected dignitaries on the dais, my dear 1982 batchmates,
ஆங்கிலத்தை விட தமிழில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மலரும் நினைவுகளை பற்றி சில நிமிஷம் பேசுறதுக்கு முன்னாடி நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரின்சிபல் சார் சொன்னதை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பிரின்சிபல் பிரபாகர் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி சிஐடியும் வளர்ந்திருக்கிறது உங்களுடன் 25 ஆண்டுகளிலே என்று. அதற்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் சொல்ல விரும்புகிறேன். Most of you know I work for Indian Oil Corporation. I am the state in charge for the state of Karnataka, looking after a particular product. எங்கள் கம்பெனியில் நார்மலாக வந்து ரெக்ரூட்மெண்ட் இஸ் டன் ஒன்லி த்ரூ பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஐஐடிஸை தவிர ஆல் இண்டியா லெவலில் 17 கல்லூரிகளுக்கு மட்டுமே நாங்கள் செல்கின்றோம். அந்த 17ல் இந்த வருடம் சிஐடியும் இருந்தது. அதில் எனக்கு முக்கியமாக பர்சனலாக ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், my company selected me to make the pre-placement presentation in front of the students of CIT. It is a great honor to me given by the company. And sir, this clearly illustrates the strength of CIT and the growth that it has achieved in the last 25 years, not mentioning about the previous years before us. Definitely CIT is looked upon as a college which produces great engineers like all of us. இத்தனை வருடங்களுக்கு பிறகு நாம் இன்று இங்கு சந்திக்கும் பொழுது முதல்ல நமது சேர்மன் பெரியசாமியை பற்றி 2 வார்த்தை சொல்லாம முன்னாடி போனா நல்லா இருக்காது. ஏற்கனவே பெரியசாமி ரொம்ப ஹெவி வெயிட். அவங்க மனைவியை கேட்டா சொல்றாரு 2 மாசத்துல 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சு போச்சு சார் அப்படிங்கிறாங்க. ஏண்டான்னு கேட்டா அவருக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லைங்கிறாரு. எல்லாரும் வரேங்கிறாங்க, ஆனா கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எப்படிடா ப்ரோக்ராம் நடத்துறது? 170 பேர்ல 10 பேர் 20 பேர் வந்தா ப்ரோக்ராம் நல்லா இருக்காதே. அதே மாதிரி என்றும் அன்புடன் 82 விட அதிகமா இதுக்கு முன்னாடி யாரும் இருந்திருக்க கூடாது, இதை விட யாரும் அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டோட்டலி ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனோட ஒர்க் பண்ணாரு. உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் டு பெரியசாமி. He really took lot of energy. I don't know how much time he got for sleeping, but he took lot of efforts to ensure that we are all here. An excellent arrangement done for us. இப்போ நம்மளுடைய நினைவுகளை பற்றி சில வார்த்தைகள் சொன்னா, பாட்டில் வந்தது வெகுளியாக உள்ளே நுழைந்தோம். இன்று நாம் ஒவ்வொருவரும் எனது ப்ரொஃபசர் அன்பு சகோதரர் டாக்டர் ராமசாமி சொன்ன மாதிரி சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த நிலைவுக்கு வருவதற்கு நிச்சயமான காரணம் சிஐடி. வெகுளியாக நுழைந்த நம்மை ஒரு கடினமான மனிதர்களாக்கி வெளியில் அனுப்பியது இந்த நிர்வாகம். எத்தனை நிகழ்ச்சிகள், ஹாஸ்டல்ல இட்லி போட்டாங்க அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஹாஸ்டல்ல வந்து துப்பாக்கிடா குண்டு போடுறாங்க, எல்லாம் வெளியில போயிடலாம். பாதி நாள் இட்லி போடுற இன்னைக்கெல்லாம் பாதி பேர் ஹாஸ்டல்ல சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு இட்லி போடுறாங்கடா நம்ம வெளியில போயிடலாம்டா அப்படின்னு. ஆனா வந்து அதே நேரத்தில் நான் குறிப்பா சொல்லணும், one of the best messes run in institutions is CIT mess. The food was excellent. There were staircases, of course. It's all fond memory. அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நாம இதை பத்தி நினைச்சு பார்க்க முடியாது. It was an excellent mess run by them. It was an excellent days. The good food was given. அதே மாதிரி இரண்டாவது வருடத்தில் all of you must have read about wars between nations. We had an excellent war between students of our batch and the whole other college. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கோட்டை அரண்மனை அந்த மாதிரி அந்த பழனி ஹாஸ்டல்ல இந்த பக்கம் நீங்க நுழைஞ்சீங்கன்னா உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அங்க வந்து ஃபென்ஸ் போடுறதுக்காக வச்சிருந்த அந்த ஃபென்ஸ் போடுறதுக்காக வச்சிருந்த கம்பி எடுத்து எலக்ட்ரிக்ல அட்டாச் பண்ணி, அன்னைக்கு தான் ஹாக்கி ஸ்டிக்கு, கிரிக்கெட் பாலுக்கு, ஹாக்கி பாலுக்கெல்லாம் என்ன உபயோகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நல்லா படிக்கக்கூடிய மற்ற எந்தவித ஆக்டிவிட்டியிலையும் இறங்காத ஸ்ரீனிவாசன் மாதிரி ஆளுங்கள்லாம் கூட அன்னைக்கு பயந்து கொண்டு கையில ஒரு குச்சி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த ஒரு இரவு மறக்க முடியாத இரவு. அடுத்த நாள் காலையில சமாதானம் பேசி வந்தாங்க. ஆனால் அந்த ஹாஸ்டல்ல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் நாம ஒவ்வொருவரும் ஓடின ஓட்டம் ஓடினவங்களுக்கு தான் தெரியும். உண்மையாகவே இதெல்லாம் வந்து 25 வருடங்கள் கழித்து, அதே மாதிரி நான் ஜாயின் பண்ண போது 30 வருடம் முன்னாடி ஜாயின் பண்ண போது எனக்கு ஒரு செல்ல பெயர் வைத்து அழைத்த வி.ஏ. ரவீந்திரன்,
அந்த வி.ஆ. ரவீந்திரன் அதே பேர்ல இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அவரை பார்க்கும்போது அதே பேர்ல இன்னைக்கு வந்து என்ன கூப்பிடுறாரு, வந்த உடனே பேரை மூஞ்ச மறக்காம. அன்னைக்கு இருந்த ரோஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, இதான் அந்த ரோஸ். மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளடும் சொல் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ரோஸோட தந்தை எங்க உட்கார்ந்திருக்காரு. Uncle, your son has really done proud of you. This is not the Rose who studied with us. He has evolved himself over the period of 25 years. It's a great thing to be with. அதே மாதிரி படிக்கிற காலத்திலேயே நல்லதோ கெட்டதோ, நல்ல நிகழ்ச்சிகளோ கெட்ட நிகழ்ச்சிகளோ அனைத்துக்கும் எடுத்தவுடன் ஒரு ஜோக் அடிக்கக்கூடிய நமது நண்பர் வி.எம். கிருஷ்ணன். மெக்கானிக்கலுக்கு மட்டும் இல்ல, எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் வி.எம். கிருஷ்ணன் அவனுக்கு ஒரு தனி மதிப்பு. ஏன்னா எதுக்கு வேணா ஜோக் அடிப்பார். எல்லாம் சுகமா உட்கார்ந்து இருந்தா கூட அந்த சுகத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். அது வந்து வி.எம். கிருஷ்ணன். படிப்பே இருந்த படிப்பு காலை முதல் மாலை முதல் படிப்பாகவே இருந்த சீனிவாசன். இப்படி எத்தனையோ பேர்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சும் நினைவு கூறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 25 வருஷம் கழிச்சு நாம பார்த்தா கூட, இப்ப நார்மலா வந்து நம்ம சொந்தக்காரங்களையே 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு சின்ன இடைவெளி வந்துடும். அடுத்து பார்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படி பேசிட்டு இருப்போம், மறுபடியும் கேப், பேசுறதுக்கே கொஞ்சம் தயக்கம் வரும். ஆனா நம்ம வந்து பலர் இன்று 25 வருடங்கள் கழித்து சந்திக்கிறோம். ஆனால் நாம் இதுவரை 25 வருடங்கள் சந்திக்காமல் இருந்தது நமது நினைவில் இல்லை. நாம் சிஐடியில் இருந்த அந்த 5 வருடங்கள் தான் நினைவில் இருக்கின்றது. நேற்று இருந்தது போல் நாம் அதே துணையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். As if we are part of the same family. We are able to discuss, we are able to talk, we are able to move around. This is the great thing about 1982 batch. I once again like to conclude by saying the woods are lovely, dark and deep, but we have promises to keep to our family, to our society, to our alma mater, but miles to go before we sleep and miles to go before we sleep. Thank you for the opportunity. Thank you, sir. I now call upon Engineer N. Shankar Narayanan to continue. Good morning, everybody. நான் ஒரு கவிதையாக படிக்கலாம்னு நினைக்கிறேன். பாட தெரியாது. என்றும் அன்புடன் 82, என்றும் அன்புடன் 82, 25 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றாய் கூடியுள்ளோம் உள்ளத்தில் உவகை கொண்டு. 25 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றாய் கூடியுள்ளோம் உள்ளத்தில் உவகை கொண்டு. இளம் கன்றாய் சிஐடியில் நுழைந்தோம் 77. மனதில் என்றும் மறையாது பசுமை நிறைந்த 5 ஆண்டு நினைவுகள். மனதில் என்றும் மறையாது பசுமை நிறைந்த 5 ஆண்டு நினைவுகள். நன்றாக கற்றோம் நல்லதும் கெட்டதும், நன்மையும் தீமையும், அன்பும் நட்பும், வம்பும் வீம்பும், பாட்டும் படிப்பும், கூத்தும் கும்மாளமும், அனைத்தையும் ஆவலுடன் கற்றோம் நெஞ்சில் உரம் கொண்டு. ஓர் உயிர் பல உடலாய் திரிந்தோம், மறக்க இயலா மகிழ்ச்சியில் திளைத்தோம், மனதில் வலியுடன் பிரிந்தோம். சென்றோம் பல திக்குகள், இறகு முளைத்த வானம் பாடிகளாய், வென்றோம் இவ்வுலகில் பற்பல இலக்குகளை, இன்று வெற்றி வீரர்களாய் மகிழ்ச்சி கானம் பாடுகின்றோம். இருந்தும் மன்றம் முழுவதும் ஒரு சின்ன சோக இழை, ஒன்றாய் நம்முடன் திரிந்து உண்டு கழித்த சில அன்பு நெஞ்சங்கள் சென்று விட்டார் அவ்வுலகம் நோக்கி அவசரமாய். அன்று அவரோடு கூடி கழித்த நெஞ்சம்
நினைவில் விம்முகிறது. அன்று அவரோடு கூடி கழித்த நெஞ்சம் நினைவில் விம்முகிறது. என் செய்ய சென்றவர் குடும்பம் சிறக்க இறைவனை இறைஞ்சுவோம். நன்று தோழரே. பாசம் நேசம், பட்டம் பதவி, வீடு மனைவி மக்கள் என்று 100 சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே? தேடும் அமைதிக்கு அந்த நாள் ஞாபகம். பொன்றா நட்புடன் ஒன்றாய் இணைந்து சாதனை படைப்போம். என்றும் அன்புடன் 82 உள்ளத்தில் உவகை கொண்டு. நன்றி. Thank you, sir. I now call upon Engineer T. Manalan to continue. Respected guests on the dais, my dear friends and their family. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டை பார்த்தாவே புல் அரிக்கும்னு சொல்லுவாங்க. இத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது இது உண்மையில் கனவு மாதிரி இருக்குது. நான் கடைசி நேரத்தில் ஒரு கவிதை எழுதினேன், அது உங்களுக்காக படித்து காட்டலான்ட்டு. சிஐடி சிங்கங்களே, 82 உடன்பிறப்புகளே, ஆண்டுகள் பல ஓடினாலும் பசுவை நினைவுகள் நீங்கவில்லை. எத்தனையோ கல்லூரிகள் இக்கோவை தொழில்நுட்ப நகரிலே, கோவைக்கோ தனியழகு இக்கோவை தொழில்நுட்ப கல்லூரியினால். அனுபவம் நிறைந்த ஆசிரியர்கள், அன்பும் கண்டிப்பும் நிறைந்த நிர்வாகம், கண்கொள்ளா கல்லூரி வளாகம், விடுதியில் வசதிகளோ ஏராளம், தரமான பொறியாளனை வையகத்துக்கு தரும் தாராளம், இன்னும் எத்தனையோ தனிச்சிறப்பு. பாட படிப்பை மட்டும் புகட்டவில்லை, வாழ்க்கை படிப்பையும் ஈட்டியுள்ளது. வாழ்கிறான் வையகத்தில் சிஐடி மாணவன் செழிப்போடு. மலைகளிலே வாழ்ந்தோம், மாலை நேரத்தை ரசித்தோம், மைதானத்தில் ஆடினோம், மகிழ்வோடு திரிந்தோம். பாசத்திற்கு கட்டுப்பட்டவன், நல் வீரத்திற்கு வித்திட்டவன், என்றும் அன்புடன் 82 மாணவன். படிப்பதற்கு விடுமுறை நாம் விட்டிடுவோம், பிறகு ஆசிரியரிடமும் கொஞ்சம் கூறிடுவோம். பல பேர் படித்தது விடுமுறையில் தானே, படிக்காமல் விடமாட்டான் ஸ்டடி லீவில் தானே. ஹாஸ்டல் டேயிலும் அட்டோம் ஃபங்க்ஷனிலும் அடித்த லூட்டி என்ன, அனைவரும் ஒன்றாய் சிரித்த கோலம் என்ன, அன்போடு பேசி மகிழ்ந்த நேரம் என்ன. சசியின் சிப்ஸுக்கும் மெஸ்ஸின் சாப்ஸுக்கும் சுவையறியாத நாவு உண்டோ? பெரியசாமி வார்டனுக்கு கொடுத்த கொடுமைகள் எத்தனை, பின்னர் அவரையே நண்பராக்கின நாசுக்கு எப்படி. பசுமை நினைவு பாடலுக்கு கண்கள் இரண்டும் போட்டி போடும் கண்ணீருக்கு. கல்லூரை விட்டு போக மனமில்லாமல் கலைந்தது எத்தனை நெஞ்சம். இறுதி வரை இணைந்திருப்போம், இதுதான் எங்கள் சத்தியம். எத்தனை பதவி எட்டினாலும், மொத்தமாய் பணத்தை சேர்த்திட்டாலும் வந்துடுமோ அந்த வசந்த காலம், அந்த சிஐடி காலம். நன்றி, வணக்கம். Thank you, sir. I hope you all enjoyed with all your old memories. It's sure all these memories would be cherished forever. Now I request Dr. S.R.K. Prasad, Chief Guest and Director, Coimbatore Institute of Technology, to address the gathering. On the auspices of the Silver Jubilee reunion of the 1982 batch, I'd like to welcome all the entire family, CIT family of 1982, and all the eminent staff who taught in CIT, my existing staff, and ladies and gentlemen. It indeed gives me great pleasure to see all of you here this morning, here with your family and children. So what I thought was, today I'm going to talk about what I feel is going to be the future of Indian children. Because I think it's very important as parents, we try and understand
in which direction our children are heading and in which direction this country is moving. So I'd like to share some of these thoughts with you, and after that I'd like to tell you what plans we have for moving this institution in the next decade from now. Now, I'd like to start with a conversation between me and Professor Selladurai one day in the principal's office. Professor Selladurai is the head of our placement in CIT, and he told me, "Sir, I was just coming from the grocery shop near Argas, and I heard 3 housewives talking among themselves." Then I asked him curiously, what have these ladies got to say? He said they were saying that our children should somehow get into CIT, PSG or GCT, come out of there, and they should get into one of the IT companies. And the life of our children is set forever. Now it bothers me when parents in this country talk like this, because there's much more to it than just coming to one of these colleges, getting a degree, and getting into one of the IT companies. Of course, it's wonderful to know that the parents are ambitious to come to CIT most of all. It gives me great pride to hear that. Great. It's wonderful for your kids to study in CIT, but then after that what? Now the concept of the IT companies doing great in India or globally is slowly going to fade out in the next few years unless Indian companies are going to move up the value chain. It's already happening. Look at Bangalore. Already the real estate in Bangalore is down by 40% in the last 2 months. And believe me, Chennai, Hyderabad and all the supposed to be IT spaces are going to face the same problem. Now why is this happening? I predicted this actually 2 years ago. This is happening because most of the Indian IT companies are sitting in the low technology space, whereas IT business is the high technology business. Now, most of them are dependent on the United States. What is happening in the United States? The United States is an economy which lives on borrowed money. And most people in the United States live beyond their means. But we all think that the United States is a great economy. Now the true colors of the United States are slowly coming to light. The dollar is weakening, recession is hitting the United States, and the United States is slowly becoming a sleeping giant. And most companies in this country, especially in the IT space, are dependent on the United States for their bread and butter. So once the US collapses, so comes the collapse of the Indian IT companies. This indeed is very sad because United States is not the only country in the world. There are so many other wonderful markets, so many other countries which are developing at phenomenal pace, but those countries need specialists. They are looking at the high technology of IT or any other space. For example, I was talking to your chairman Perisami here this morning, and I was very happy to note that he agrees with me. Look at a place like the Gulf, for example. The Gulf today has got tons of money. These are the very words I was telling my professors, and Perisami mentioned the same thing this morning to me. But let me assure you, getting into the Gulf is not easy.
Especially now in the Gulf, they don't want Indians. They are encouraging people like Filipinos, Chinese, etc. to come into the Gulf because they had enough with the Indian population in the Gulf. And they're making it extremely difficult for Indians to come to the Gulf. In fact, my finance manager was talking to me only yesterday and telling me that recently in the paper he read that even visit visas from India to the Gulf are going to be extremely restrictive. Now, what does that mean? It simply means that you have to have technology better than anybody else for the guys in the Gulf to pick it up. Because at the moment, the people in the Gulf, they are quite enamored with the Western technology. But if Indians can produce technology which is equal to or better than the Westerners, they would prefer Indian technology as opposed to the white man's technology. Because in a lot of ways, the people in the Gulf are very close to India. Like for example, a lot of Arab people, they speak Hindi better than Arabic. They know Hindi better, Urdu better than Arabic. So mentally the Arabs are much close to our part of the world than the white man. But our part of the world unfortunately is not able to produce technology excellence, which those guys require. Because